மறுமையில நரகத்துக்கு போன ஒருத்தருக்கு தீர்ப்பு கொடுத்த உடனே திப்பி திப்பி திப்பின்னு ஓடி போய் இப்போதான் ஊந்துருவாரு. அல்லாஹ் சொல்லுவான், மலக்கு இழுத்துருவாங்க, அவனை இழுத்துடுவாங்க. என்னன்னு தெரியுமா, நீ வேகமா போய் ஸ்விம்மிங் பூல்ல குதிக்கிற மாதிரி குடிக்கிற. யா அல்லாஹ், உலகத்துல வாழ்ற காலத்துல தான் நீ சொல்ற பேச்ச நான் கேட்கல. ஹதீஸ் எப்படி வருது பாருங்க. உலகத்துல வாழும் நேரம் தான் நான் என்ன செய்யல, நீ சொன்ன பேச்ச கேட்கல. சரி, இங்கேயாவது நீ சொன்ன பேச்ச கேட்டுலாம் அப்படின்னு சொன்னதான் நீ தீர்ப்பு சொன்ன உடனே போய் ஊந்துட்ட. நீ தீர்ப்பு சொன்ன உடனே நரகம் தீர்ப்பு. சரி, இங்கதான் அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு கமாண்ட் கொடு, அந்த கமாண்ட் தான் நம்ம கேட்கல. உலகத்துல வாழ்ற நேரத்துல அவன் என்னென்ன கமாண்ட் கொடுத்தா அதை உபை செய்யல. நம்ம இந்த இங்க மறுமைக்கு வந்தாச்சு, மஹ்ஷருக்கு வந்தாச்சு, தீர்ப்பு சொல்றேன், இப்பவாவது நீ சொல்ற பேச்ச கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன், நேரா திருப்பி போய் ஊந்துட்டேன். யா அல்லாஹ், இப்ப இங்க எனக்கு கட்டுப்படணும், எனக்கு உபை பண்ணணும் நீ நினைக்கிறியா? ஆமா யா அல்லாஹ், சரி சொர்க்கத்துக்கு போடுறான். ஏன் ஃபஆலுல் லிமா யுரீத், அல்லாஹ் தஆலா யாரு நினைத்ததை செய்யக்கூடிய, யாரும் போய் அப்பீல் பண்ண முடியாது. இவரியா நரகம் கொடுத்த, நீ இவரியா சொர்க்கம் கொடுத்த கேட்க முடியாது. அவன் நினைத்ததை செய்வான். வாஹிதுல் கஹ்ஹார், எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடிய சர்வ வல்லமை படைத்த